சரிக்குமப்பா நிகழ்ச்சியில் பவித்ராவின் மகளுக்கு தேவா அவர்கள் வழங்கிய பரிசு பரபரப்பாக பார்க்கப்படுகின்றது. தேவா அவர்கள் பவித்ராவின் மகளுக்கு ஒரு கீபோர்ட் வழங்கியிருக்கின்றார். அதில் பல பேர் எதிர்பாராத சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. தொடர்ந்தும் தன்னிடம் சங்கீதம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் தனது வேண்டுகோளையும் விடுத்திருக்கின்றார். இசை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் இசை அமைப்பாளர் தேவா கூறியதால் பவித்ரா மெய் மறந்து போனார். இதற்கு போட்டியாளர் பவித்ரா தனது பிள்ளைக்கு இவ்வாறான வாய்ப்பு கிடைத்தமை பாராட்டத்தக்கது என்றும் கூறியிருக்கின்றார். சரிக்குமப்பா நிகழ்ச்சி தனது வாழ்க்கையிலும் தனது பிள்ளையின் வாழ்க்கையிலும் ஒளியேற்றி வைத்திருக்கின்றது என்றும் அவர் கூறுகின்றார். வெற்றியாளர்களை அறிந்து கொள்வதை விட திறமைசாலிகளை அறிந்து கொள்வது கடினம் என்று தேவா அவர்கள் கூறிக்கொள்கின்றார்கள். நடுவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் குழம்பிய நிலையில் காணப்படுகின்றார்கள். திறமையானவர்களை தெரிவு செய்ய போனால் இங்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விடயத்தில் தெளிவாகவும் திறமைசாலிகளாகவும் இருந்து வருவதாக கூறப்படுகின்றது. சரிக்குமப்பா நிகழ்ச்சியில் வரலாறு காணாத போட்டியாளர்கள் ஒவ்வொரு சீசனிலும் கலந்து கொள்வது பாராட்டத்தக்கதாகும். திவினேஷும் இவ்வாறு தான் கலந்து கொண்டு வெற்றி வாகை சூடியிருந்தார். அவரின் வறுமை நிலைக்கு ஓர் எடுத்துக்காட்டாகவும் முயற்சிக்கு ஓர் பலனாகவும் அது அமைந்திருந்தது. தொடர்ந்தும் இது போன்ற தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.